அரஹர நம பார்வதீபதயே. அரஹர மகாதேவா. விடை தேடும் வினாக்கள். ஐயா வணக்கம். பிராண பிரதிஷ்டை என்றால் என்ன? ஸ்ரீமான் தவமணி, மந்தவலி. பிராண பிரதிஷ்டைன்றது பெருமானை எழுந்துருளச் செய்கிறது. அப்படி பெருமானை எழுந்துருளச் செய்யும் பொழுது அதுக்கு முன்னாடி யார் செய்கிறாளோ அவள் அனுஷ்டானமாக இருக்கணும். அனுஷ்டானமாக இருந்து தன்னைத்தானே சுத்தி பண்ணிண்டு தனக்குள்ள இறைவனை நிறுத்திண்டு இறைவன் மயமாகவே மாறி கரங்கள்லாம் சுத்தி பண்ணிக்கணும். கரசுத்தின்னு பேர் அதுக்கு. கரங்களெல்லாம் பெருமானை எழுந்தருளச் செய்து பெருமானுடைய மந்திரங்களை எழுந்தருளச் செய்து அதுக்கப்புறம் அங்க சுத்தின்னு சொல்லி சரீரத்தில் ஒவ்வொரு அங்கங்கள்லையும் சிரசில், நெத்தியில், ஹிருதயத்தில், நாபியில், பாதத்தில், இப்படி எல்லா அங்கங்கள்லையும் பெருமானை நிலைநிறுத்தச் செய்து தன்னையே பெருமானாக மாற்றிக்கொண்டு எந்த சுவாமியை நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறோமோ அந்த சுவாமி மயமாகவே தன்னை மாற்றிக்கிறது. அப்படி மாற்றிண்டு கரசுத்தி பண்ணிண்டு எந்த பிம்பத்தில் நாம் எழுந்தருளச் செய்கிறோமோ அந்த பிம்பத்தை முதல்ல மந்திர சுத்தின்னு சொல்லி ஜலத்தினால் புரோக்ஷணம் பண்ணோம். எந்த ஜலத்தை எடுத்து பூஜை பண்ணுறோமோ அந்த ஜலத்தில் அந்த பெருமானை நிலைநிறுத்த செய்து அந்த ஜலத்தில் சுத்தமான புஷ்பம், சுத்தமான பால், சில விசேஷ பொருட்கள்லாம் ஆகமத்தில் சொல்வா. அந்த விசேஷ பொருட்கள்லாம் சேர்த்து அந்த ஜலத்துக்கு மந்திரம் ஜபித்து அந்த பெருமானுடைய எந்த பெருமானை பூஜை பண்ண போகிறோமோ அந்த பெருமானையே அந்த ஜலத்தில் ஆவாகனம் பண்ணி நிலைநிறுத்த செய்து அந்த ஜலத்தை எடுத்து அந்த எந்த விக்கிரகம் இருக்கோ அந்த விக்கிரகத்து மேலே புரோஷணம் பண்ணணும். புரோஷணம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்தில் நிலைநிறுத்த செய்கிறது தான் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடியது. முதல்ல பெருமானை எழுந்தருளச் செய்த உடனே அந்த பெருமானுக்கு பாத்தியம், கால் அலம்பரத்துக்கு ஜலம், கை அலம்பரத்துக்கு ஜலம், வாய் அலம்பரத்துக்கு ஜலம் அப்படின்னு ஜலத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மந்திர சுத்தியாக மந்திர ஸ்தானமாக ஸ்தானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த பெருமானுக்கு அங்கங்கள்லாம் இருக்கா மாதிரி பாவனை பண்ணி அதுக்கப்புறம் கரங்கள் எல்லாம் இந்தந்த ஸ்தானத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்ற மாதிரி கல்பிதம் பண்ணி அந்த உருவத்தில் ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் பெருமானுடைய மந்திரங்களால் திருப்புகழில் சொல்லும் பொழுது சொல்லுவா, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ. மந்திர வடிவானவன் இறைவன். அதனால் மந்திர ஸ்வரூபமாகவே கல்பிதம் பண்ணி தன்னுடைய ஹிருதயத்தில் பெருமானை நிலைநிறுத்த செய்து அந்த பெருமானுக்கு பூஜையெல்லாம் பண்ணி ஹிருதயத்திலேருந்து இருக்கக்கூடிய பெருமானை ஒவ்வொரு அதரங்கள் வழியாக மேலெழும்ப செய்து சகசிராரத்தில் நிறுத்தி திருப்பி சகசிராரத்திலேருந்து நம்மளுடைய நெற்றிக்கிட்ட எடுத்துன்னு வந்து கோடி சூரியன் உதயமானா என்ன பிரகாசம் இருக்குமோ, கோடி சந்திரன் உதயமானா எந்த ஒரு குளுமை இருக்குமோ அதோடு இருக்கிறதாக நினச்சி அந்த பிம்பத்தில் அந்த சக்தியை நிலைநிறுக்கிறதாக பண்ணுறது தான் பிராண பிரதிஷ்டைன்னு பேர். அது மாதிரி செய்த உடனே அந்த பெருமானுக்கு எல்லா விதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணி நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணி ஆரத்தி காட்டுறதுன்றது வழக்கம். இது பொதுவாக இந்த பிராண பிரதிஷ்டைன்றது ஒவ்வொரு வீடுகள்லேயும் பண்ணலாம். விசேஷ காலங்களில் இப்போ நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வருது, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் இந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த வைபவத்தை பண்ணுறது. சரஸ்வதி பூஜை வரும்பொழுதும் அது பண்ணுறது உண்டு. மாதிரி அந்த பெருமானை எங்கும் இருக்கக்கூடிய இறை சக்தியை
நமக்குள்ள வாங்கி அந்த இறைசக்திக்கு ஆராதனைகள்லாம் நம்ம ஹிருதய கமலத்தில் பண்ணி அந்த இறைசக்தியை எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் அந்த பிம்பத்தில் அதை நிலைநிற்க செய்கிறது தான் பிராணப்பிரதிஷ்டைன்றது. ரொம்ப விசேஷமான வைபவம் இந்த பிராணப்பிரதிஷ்டைன்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.